Hi friends, welcome to Ma Stories. என்னுடைய ஷோரா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடே ஸ்டோரி இஸ் விதியை மதியால் வெல். அது ஒரு இரவு நேரம். ஒரு காக்கை மின்மினி பூச்சியை சாப்பிட்றதுக்காக பிடிச்சிருச்சு. அப்போ அந்த மின்மினி பூச்சி அச்சோ இந்த காக்கைகிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோமே, எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஒரு பிளான் போட்டுச்சு. அண்டங்காக்கே, நான் தனியாக வந்திருக்கேன்னு நினைக்கிறியா? இல்லவே இல்லை, நான் உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறேன். நாங்கள் கூட்டமாக என்னோட தோழர்களோட தான் நான் வந்திருக்கேன் இந்த காட்டுக்கு. நீ ஆசைப்பட்டினா சொல்லு, நான் அதை உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு இந்த மின்மினி பூச்சி ஒரு சூழ்ச்சி வலையில் சிக்க வைக்க பார்க்குது இந்த காக்கையை. இதை புரிஞ்சுக்காத காக்கையும் சரி சொல்லு அப்படின்னு சொல்லுது. உடனே இந்த மின்மினி பூச்சி சரி நான் முன்னாடி சொல்கிறேன், நீ பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு போதும். முன்னாடி காக்கையை பின்னாடியே வருது. அப்போ அந்த காட்டுக்கு நடுவில் சில நபர்கள் கூடி இருக்கிறாங்க. அது அந்த காட்டில் பனி பொழியறனால ரொம்ப குளிருது. ஸோ அதனால் தீ மூட்டி எல்லாரும் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தீப்பொறிகள்லாம் பறந்துக்கிட்டு இருக்கு. அந்த தீப்பொறிகளை காமிச்சு மின்மினி பூச்சி அங்கே பாரு, என்னோட தோழர்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு, நீ போய் பிடிச்சிக்கோ அப்படின்னு அந்த காக்கைகிட்ட சொல்லுது. உடனே அண்டங்காக்கையும் ஆசையாக இவ்வளோ பேர் இருக்காங்களே, இவ்வளோ சாப்பாடு நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு வேகமாக தன்னோட வாயை போய் அதில் வைக்கிது. வச்சோன்னா ஐயோ இன்னும் இவ்வளோ சூடாக இருக்குது, வாயெல்லாம் வெந்துருச்சு, இன்னமும் நான் உன்னை சாப்பிடவே மாட்டேன்ப்பா அப்படின்னு அந்த மின்மினி பூச்சிட்ட சொல்லிட்டு ஓடியே போயிடுது. ஸோ ஃபைனலி மின்மினி பூச்சி விதியை மதியால் வென்று விட்டது. தேங்க்யூ.